அண்ணா வாங்கண்ணா. நான் கடை எதுவும் வாங்கிட்டு வரல. நான் யாரோ கடை வாங்கிட்டு என் வீட்டு வாசல்ல நிக்கிற மாதிரி என் வைஃப் நினைச்சுக்கோ. உங்களுக்காக 1.5 லட்ச ரூபா ரொக்க பணமும் 2 சவரத்துல தங்க செயினும் அன்பு எல்லாம் வந்துட்டு இருக்கு. மயக்குமார் கிலோ 150, கிலோ 150, திராட்சை கிலோ 150, முந்திரி 350, 350. அண்ணன் கோதண்ட அண்ணன் அவர்களுக்கு நீண்ட நாள் கனவு இன்று நிறைவேறியது. அண்ணனா தாத்தா அவரை போய் அண்ணன்றீங்க பாரு. நீங்க உங்க பேர மாதிரி இருக்கிறாரு அவரு. பேரன்னு சொல்லுங்க. சந்தோஷப்படுவார்ல வீடியோ பார்க்கும்போது. கோதண்டன் அவர்கள் பேரன். கோதண்டத்தோட பேரனா? நமக்கு ஒரு சொந்த வீடு இல்லை, நம்ம சொந்த பந்தத்துக்கெல்லாம் இருக்குது, நமக்கு இல்லை அப்படின்றது அம்மா கிட்ட இருந்து பார்க்கும்போது எனக்கு ஒரு வலி. உண்மையிலே வார்த்தை வரமாட்டேங்குது. எனிவே எல்லாருக்குமே நன்றி. தனியாக ஒரு வீடு கட்டி சொந்தமாக அது குடியேறதுன்றது ஒரு கனவு. ரொம்ப முயற்சி பண்ணி இந்த வீட்டை எப்படியோ ஒரு இதாக எடுத்துகிட்டு வந்துட்டாரு. நாடும் வீடும் நலம் பெற SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். மக்களே, எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன கிஃப்ட் சினி உலகம் டீம் சார்பாக வந்து இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருப்பீங்கன்னு நினைப்பீங்க. ஆனால் அது கிடையாது. நாங்கள் வந்து ஒரு சூப்பரான ஒரு விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பணமட்ட டீம் தான். சூப்பர். ஸோ கோதன் அண்ணாக்காக சூப்பரான விஷயம்லாம் கொண்டு வந்திருக்கீங்க. என்ன நல்லா இருக்குது இதில்? என்னது 1 லட்ச ரூபாய்க்கு மேலே காசு இருக்கும் போலியே. 1 2 3 1.5 லட்ச ரூபா இருக்கு, நகை இருக்கு. இதெல்லாம் ஒரிஜினல் பணம் தான் மக்களே, பிளாஸ்டிக் கிடையாது. பணமட்ட டீம் சார்பாக வருஷம் எடுத்துட்டு வந்திருக்கீங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். சூப்பர் சூப்பர். ஒரு நல்ல ஒரு இதாக இருக்கீங்க. எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்க என்ன நல்லா இருக்கு. என்னெல்லாம் இருக்கு அதெல்லாம் சொன்னா மாட்டிப்பாரா? இன்கம் டாக்ஸ் ரைட்ல மாட்டிப்பாரு. ஐயோ அந்த அளவுக்கு இருக்கு. எத்தனை தட்டு இருக்கு ஞாபகம் இருக்குங்களா? எத்தனை தட்டு இருக்கு ஞாபகம் இருக்கா? 101. அவ்வளோலாம் இல்லைங்க, அவ்வளோலாம் இல்லை. 31 தட்டு வரிசையோட இப்போ வந்து கோதனனோட கிரேபஸுக்கு போக போகிறோம். போலாமா? எஸ் வாங்க. இப்போ வந்து அண்ணனுக்கு வந்து உள்ள வந்து என்ன நடக்குதுன்னு தெரியாது. சர்ப்ரைஸ் ஆகிட்டு வந்துருங்க. கரெக்டா கூப்பிட்டுருங்க நீங்களே அவரை. அண்ணா வாங்கண்ணா. நான் கடை எதுவும் வாங்கிட்டு வரல. நான் யாரோ கடை வாங்கிட்டு என் வீட்டு வாசல்ல நிக்கிற மாதிரி என் வைஃப் நினைச்சுக்கோ. பயப்படாதீங்க, பதறாதீங்க. அண்ணனோட ரசிகர்கள் எல்லாருமே அண்ணனோட தம்பிகள். என்னை வளர்த்தவங்க. வளர்த்தாங்கன்னா அப்படிதான் வளர்க்கணும். கிடையாது. பால் ஊட்டி, தேன் ஊத்தி, தயிர் ஊத்தி எல்லாம் வளர்க்க தேவையில்ல. அன்பால வளர்க்கலாம், பாசத்தால வளர்க்கலாம். அந்த மாதிரி நிறைய பேசுவேன் நான். 1.5 ஹவருக்கு உங்களுக்கு ஃபுட்டேஜ் வரும். உள்ள விடுங்க. கையில வச்சுன்னு வெயிட் தாங்க முடியல. எனக்கு கொடுப்பாங்களே எடுத்துட்டு போயிடுவாங்க. அதுதான் தெரியுது. உங்களோட பயம் வந்து ரொம்ப நேரம் பேசினா அப்படியே எடுத்துன்னு போயிடுவாங்க நினைக்கிறீங்க. ஆனா அப்படி கிடையாது. உங்களுக்காக 1.5 லட்ச ரூபா ரொக்க பணமும் 2 சவரத்துல தங்க செயினும் அன்பு எல்லாம் வந்துட்டு இருக்கு. அடுத்து வந்து ஒரு கார் ஒண்ணு புக் பண்ணிருக்கோம் உங்களுக்காக. எனக்கு உள்ள வந்து பாரு 15 சொந்தக்காரு. அத்தை, மாமா, பெரியப்பா இவ்வளவு சொந்தக்காரு. அந்த காரோட இந்த கார் வேற காருங்க. சரி அண்ணா உள்ள போயிடலாமா? போயிடலாம். வாங்க. கிலோ 150, கிலோ 150, திராட்சை கிலோ 150, முந்திரி 350, 350. ஏங்க என்னங்க மொத்தம் எப்பா ஒன்று ஃப்ரூட்ஸில் வைக்கலாம், இல்லை ட்ரை ஃப்ரூட்ஸ் வைக்கலாம். என்னங்க இது? என்னண்ணா எப்பா என்னதுப்பா தட்டு வந்துக்கினே இருக்கு. என்னண்ணா இது? உண்மையிலேயே இது கொஞ்சம் இல்லை, ரொம்ப அதிகம். எதிர்பார்க்கவே இல்லை. இதை நான் உறவுன்னு சொல்கிறதா இல்லை நட்புன்னு சொல்கிறதா இல்லை உண்மையிலேயே நான் வந்து ஒரு நட்பு இவ்வளோ சேர்த்து வச்சுருக்கேன். எந்த விதமான அன்பு காட்டியிருக்கேன். இந்த அன்புக்கெல்லாம் திருப்பி என்னால் என்ன பண்ண போகிறேன்னு தெரியாது.
இவ்வளோ பெரிய அன்பு செலுத்துகிற அளவுக்கு நான் அந்தளவுக்கு ஒரு நட்பு ரீதியாக இருந்திருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதே நேரத்தில் ராஜா கூட பழக்கிற எல்லாரையுமே எப்பயுமே ஒருத்தரையும் ஒரு கோணத்தில் வச்சுருப்பார். யாருக்குமே இந்த ஏற்றத்தாழ்வு இல்லாமல் பார்ப்பார். அப்படி எனக்கு ஒரு வீட்டுக்கு பேசுறதுக்கு இப்படிலாம் பண்ணுவார்னு நான் சத்தியமாக எதிர்பார்க்கல. இது வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த செட்டிங் அப்படிலாம் உண்மையிலே கிடையாது, எனக்கு தெரியவும் தெரியாது. உண்மையிலே ரொம்ப 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 நன்றி ராஜாவுக்கும், ராஜா ஃபேமிலிக்கும், டீமுக்கும் ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். தேங்க்யூ ராஜா. ஏன்னா இல்லை, இது நான் வந்து பயங்கர காமெடியன், அதே மாதிரி ரொம்ப ரொம்ப அழுதுறக்கூடிய ஒரு பர்சன். இதுதான் உண்மை. சீரியல்லையோ அல்லது படத்துலையோ அது மாதிரி சீன்ஸ் வந்தால் கூட நான் அழுதுருவேன். அந்த மாதிரி ஒரு ஆள். கோவத்துலேயும் எக்ஸ்ட்ரீமாக இருப்பேன். என்ன மாதிரி கோவப்பட முடியாது. காமெடி ஓரளவுக்கு நல்லாவே பண்ணுவேன். இந்த மாதிரி சென்டிமெண்ட் வந்தால் ஓவராக அழுதுருவேன். அது அழுதா இந்த இடத்துல நல்லா இருக்காது. ஏதோ இவன் நடிக்கிறான், இல்லை இதுக்காக பண்ணுறான், ட்ரெண்டிங்காக பண்ணுறான்னுவாங்க. அது கிடையாது. உண்மையிலே வார்த்தை வரமாட்டேங்குது. எனிவே எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ. என்னுடைய மிஸ்ஸஸ் வந்து அவங்களுடைய ஜுவல்ஸை கொடுத்து தான் இந்த இடத்த வாங்கினது. அவங்க ஒரு பெரிய அமௌண்ட் கொடுத்து வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க கொடுத்த ஒரு தைரியம் தான் முதல்ல. அதுக்கு முன்னாடி வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மா நமக்கு ஒரு சொந்த வீடு இல்லை, நம்ம சொந்த பந்தத்துக்கெல்லாம் இருக்குது, நமக்கு இல்லை அப்படின்றது அம்மா கிட்டேருந்து பார்க்கும்போது எனக்கு ஒரு வலி. அம்மாவை எப்படியாவது ஒரு சொந்த வீட்டில் நம்ம இருக்கிற மாதிரி பண்ணணுன்றது அங்கே தொடங்கினது. அதுக்கப்புறம் அது வழி வகையாக வரும்போது என்னுடைய மனைவி அவங்களுடைய நகையை கொடுத்து இடம் வாங்க அப்புறம் பார்த்துக்கலாம் கட்டலான்னு. அதுக்கடுத்தது என் பொண்ணு. அதுக்கப்புறம் என் பொண்ணு என்ன அப்படின்னு நினச்சேன்னா, என் பொண்ணுக்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னேன். ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் என் பேர் சொல்லி உன் பேர் சொல்லணுமா, கோதண்டனுடைய பொண்ணுன்ட்டு. ஆனால் ஒரு வயசுக்கு அப்புறம் ஹேமஸ்ரீவுடைய அப்பா சொல்கிறது தான் எனக்கு பெருமை. என் பேர் வச்சு வரக்கூடாது. அது எந்த நேரத்தில் சொன்னேன்னு தெரில. அவள் இது வரைக்கும் என் பேரை எங்கேயுமே யூஸ் பண்ணுறதில்ல. அவங்களுக்கு ஏதாவது வாய்ப்பு, அதாவது காலேஜில் கேட்டால் கூட கவர்னர் சாருடைய பொண்ணுன்னு சொல்லிட்டு எந்த சான்ஸும் கேட்க மாட்டேறா. நான் சொன்னதை அவள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டா போல இருக்குது. அப்பா பேர் எங்கேயும் யூஸ் பண்ணாமல் நம்ம பேர் எடுக்கணும்ட்டு இது நாள் வரைக்கும் நல்லா படிச்சுட்ருக்கா. 3rd இயர் படிக்கிறா. அப்படி ஒரு விஷயத்த நான் சொன்னது அது எனக்கு ஒரு வகையில் நல்லது தான். என் குழந்தை சொந்த காலில் நிற்கிறது எனக்கு சந்தோஷம்தான். அதே மாதிரி இவ்வளோ பெரிய சப்போர்ட், இவ்வளோ பெரிய விஷயம்லாம் எல்லாமே என்னென்னா, நான் எங்கே போனாலுமே என்னால் முடிஞ்ச வரைக்கும் என்னுடைய வேலையில் ஈடுபாடாக இருப்பேன். நான் ஹெல்ப் பண்ணுவேன், பெருசாக அதெல்லாம் இல்லை, ஈடுபாடு. அதை பார்த்துட்டு ஒவ்வொரு இடத்துலையுமே என்னை எல்லாருக்கும் பிடிச்சி போகிறதுக்கு காரணம், அவர் ஒரு வேலை எடுத்தால் கரெக்டாக செய்வார், அவர் எதுவும் பண்ணுறார். அதுதான் இன்றைக்கி நான் சேர்த்து வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். அதுலேயும் நான் பெரும் அளவில் டைம் ஒதுக்குறதுன்னு பார்த்தீங்கன்னா, என் ஷூட்டிங் அல்லது என் ஆஃபீஸில் ஷூட்டிங் அல்லது வேறு எங்கன்னா ஷூட்டிங்கை தவிர மற்ற டைம் நான் இருக்கிற இடம் எல்லாமே பணமட்டையில் தான் போயிருப்பேன். அது மனசு கஷ்டமாக இருந்தாலும் அங்கே போயிடுவேன், ஷூட்டிங் எடுக்கிறனாலும் அங்கே போயிடுவேன், ஏதாவது ஒன்று தோணுச்சுனாலும் அங்கே போயிடுவேன். ஸோ அந்தளவுக்கு எனக்கு ஒரு தாய் வீடு மாதிரி எனக்கு பணமட்டை. ஸோ இது வந்து எனக்கு தாய் வீட்டு சீதனம் மாதிரி வந்திருக்கு. ஆனால் இவ்வளோ பெரிய சீதனம் கொடுக்குற அளவுக்கு நான் அவங்களுக்கு எதுவுமே பண்ணல. கண்டிப்பாக பண்ணணும்னு நினைக்கிறேன். அவங்க பண்ணுற அளவுக்கு திருப்பி அவ்வளோ பெருசாக பண்ணுவேனான்னு எனக்கு தெரில. எனிவே நன்றி, எல்லாருக்குமே நன்றி நன்றி நன்றி. இந்த வீடு கட்டி அவர் வரணும்னு எனக்கு ரொம்ப நாளாக ஆசை. ஏன்னா வந்து இது வந்து ஒரு கனவு, எல்லாருக்குமே வந்து ஒரு கனவு. வீடு கட்டி தனியாக ஒரு வீடு கட்டி சொந்தமாக அது குடியேறதுன்றது ஒரு கனவு. அது வந்து ரொம்ப நாளாக நான் அண்ணங்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். இடம் இருக்கு ராஜா, கட்டணும் முயற்சி பண்ணால் தானே அது இது பண்ணோம். அக்காவும் நிறைய சப்போர்ட் பண்ணி ரொம்ப முயற்சி பண்ணி இந்த வீட்டை எப்படியோ ஒரு இதாக எடுத்துகிட்டு வந்துட்டார். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லா மக்களும் வாழ்த்துங்க. கண்டிப்பாக இவர் இன்னும் நடிப்பு துறையில் மென்மேலும் இன்னும் மக்களை சிரிக்க வைக்கிற அளவுக்கு பயங்கரமாக போகணும். இவருக்கான கரெக்டான ஒரு வாய்ப்பு மட்டும் அமைஞ்சிச்சுன்னா அவர் வேறு லெவலில் போயிடுவார் கண்டிப்பாக. ஏன்னா அவ்வளோ திறமை உள்ளுக்குள்ளே வச்சுட்டு இருக்காரு. கண்டிப்பாக அது நடக்கும், கூடிய சீக்கிரம் நடக்கும். அப்புறம் என்ன, நன்றிகள். ஓகே மக்களே, இன்றைக்கி வந்து நம்ம கூட வந்து பணமட்டை டீம் இருக்காங்க. நம்ம கோதண்டானோட ஃபங்க்ஷனுக்காக விஷ் பண்ண வந்திருக்காங்க. ஸோ வந்து
ஹீரோ சார் வந்திருக்காரு. அகஸ்டின் பிரதர், எப்படி இருக்கீங்க? ஓகே, படம் முடிச்சுட்டு வந்திருக்கீங்களா? இல்லையே. கெட்டப்ப பார்க்கும்போது ஒரு ஹீரோ மாதிரி மாசா இருக்கீங்களே, சேவலாம் பண்ணிட்டு. அப்போ படத்தில் நடிக்கிறீங்க அப்பனா? இல்லை வெளியே சொல்லக்கூடாதுன்னு இருக்காங்க, அதனால தான். அடுத்து தமிழ் சினிமாவுக்கு ஒரு சூப்பரான ஹீரோ இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க, பண்ணிட்டு டீமு. சூப்பர். சரி, ஹீரோயின் யார் உங்கள் படத்தில்? ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க, ஞாபகம் இருக்கா? பிரியங்கா மோகன். அப்புறம் என்ன, ஆமாம் தெரியாத மாதிரியே நடிக்கிறது. சூப்பர். இப்போ கோதனாவோட ஃபங்க்ஷன் வந்திருக்கீங்க, விஷ் பண்ணுங்க அண்ணனுக்கு, வாழ்த்துக்கள் சொல்லுங்கள். அண்ணாக்கு கோதனா வாழ்த்துக்கள். சரி, ஓகே. இந்த வீட்டில் உங்களுக்கு பிடிச்ச இடம் எது, பிடிச்ச விஷயம் எது கோதனா வீட்டில்? எல்லாருமே பிடிச்சிருக்கு. எல்லாருமே பிடிச்சிருக்கா? எல்லா இடமும் பிடிச்சிருக்கு சொல்லணும். எல்லா இடமும் நான் சாங்கினேன். எல்லாமே பிடிச்சிருக்கு. எல்லாருமே பிடிச்சிருக்குன்னு யாரை சொல்கிறீங்க? டவுட் ஆகிடுச்சு எனக்கு. எல்லா இடமே பிடிச்சிருக்கு. எல்லா இடமும் பிடிச்சிருக்கு. ஓகே. எல்லாருக்கும் ஒரு கனவுன்னு ஒன்று இருக்கும், கனவு வீடு கட்டணும்னு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் உங்கள் கனவு வீடு கட்டிட்டீங்களா இல்லை கட்ட போகிறீங்களா? வீட்டில் கட்டிட்டீங்களா? சூப்பர், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த கல்யாணம் தான். கல்யாணமா? என்ன கல்யாணமா இழுக்கிறீங்க? பண்ணிடலாம்ல? பண்ணல இல்லை, 1 2 இல்லைங்க, 1 மாதத்துலேயே 2 மாதத்துலேயும் கேட்டேங்க, வேற ஒன்றும் இல்லைங்க. நீ என்ன நினச்சிங்க? ஒரு கல்யாணம் 2 கல்யாணம் நினச்சிங்களா? வெக்கப்படுறப்பல இருக்கே. சரி, எப்போ கல்யாணம் எதிர்பார்க்கலாம் அகஸ்டினுக்கு? எந்த மாதிரி பொண்ணு வந்தால் உங்களுக்கு ஓகே? எந்த மாதிரி இருந்தாலும் ஓகே. பொண்ணாக இருந்தால் போகிறோம். வயசு 45 தான் ஓகேவா? அப்புறம் நான் பொண்ணு தான் சொன்னேன். ஓ, ஆண்டியை சொல்லிட்டுருக்கீங்க. சூப்பர் சூப்பர், வாழ்த்துக்கள். லவ் ஏதாவது போயிட்டு இருக்கா பிரதர்? எனக்கு லவ்லாம் பிடிக்காது. மேரேஜ் தான். மேரேஜும் பிடிக்காதா? லவ் பிடிக்காது. வீட்டில் பார்த்து கல்யாணம் பண்ணால் ஓகே. ஓ, கல்யாணம் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிட்டு லவ் பண்ணுவீங்க? அந்த பொண்ணை சொன்னேன். இப்படி போனால் அப்படி வரைக்கும் கரெக்டா. சூப்பர், வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஓகே, அடுத்தது வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஸோ வந்து 2 பேர் பார்க்க ஒரே மாதிரி இருக்கீங்க. ட்வின்ஸா பிரதர்? இல்லைண்ணா. இல்லை. ஓகே, நீங்கள் சொல்லுங்கள். கோதனை வந்து வீடு கட்டியிருக்காரு, அவருக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்லுங்கள். 100 வருஷம் வாழணும்ண்ணா. பல்லாண்டு 100 வருஷம் வாழணும். ஓ, சூப்பர். 100 வருஷம் அவர் வாழணும். அவர் வீடு எவ்வளோ வருஷம் வாழணும்? 14 தலைமுறை. 14 தலைமுறைக்கு நின்று இருக்கணும். சூப்பர், வாழ்த்துக்கள். சரி, இந்த வீட்டில் உங்களுக்கு பிடிச்ச இடம் எது, பிடிச்ச ரூம் எது, எந்த விஷயம் பிடிச்சிருந்தது உங்களுக்கு? எல்லாமே பிடிச்சிருக்கு. எல்லாமே சொல்லி ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். எல்லாமே இல்லைன்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு அவர் கட்டியிருக்காரு, ஏதாவது ஒன்று சொன்னால் 10 ஆக்கிய இருப்பாரு. வீடு முல்லாம் பிடிச்சிருக்கா? பர்டிகுலர் ஏதாச்சும் ஒரு ரூமு? சாமி ரூம் பிடிச்சிருக்கா? சூப்பர் தலைவா, சூப்பர், வாழ்த்துக்கள். சரி, எல்லாருக்கும் ஒரு கனவு வீடு இருக்கும்ல, நீங்கள் அந்த மாதிரி கனவு வீடு கட்டிட்டீங்களா? கட்ட போறீங்களா ஃபியூச்சரில்? கட்டின்னு இருக்கீங்களா? சூப்பர், வாழ்த்துக்கள். சூப்பர். எத்தனை பெட்ரூம் இருக்குது அதில்? என்ன மாதிரி விஷயம்லாம் ஆட் பண்ணியிருக்கீங்க? எப்படி இருக்கும் உங்கள் வீடு பார்க்கும்போது சொல்லுங்கள். இன்னும் ரூஃப் போடல, சீக்கிரமாக போட்டுருங்க. அடுத்த ஹோம் டூர் நம்ம வீட்டில் பண்ணுவோம், ஓகேங்களா? வாழ்த்துக்கள். சரிங்களா? ஓகே. அடுத்தது வந்து இந்த டீமோட கேப்டன் வந்துட்டாரு. சரி, நீங்கள் வந்து அண்ணனுக்கு ஒரு விஷ் பண்ணிருங்க. பார்த்தோம் வரும்போதே வந்து வருஷம் எடுத்துகிட்டு வந்திருந்தீங்க. அது மட்டும் இல்லாமல் வரும்போது 1.5 லட்ச ரூபா ரொக்க பரிசு. ஏதாவது ஒன்று ஆச்சு விட்றாதீங்க. இதை வேற துண்டா கட் பண்ணி 250 பீஸ் போடுறீங்க நீங்கள். 108 தட்டு வருஷம் சொல்கிறாரு. 108 வருஷையோட தாய்மாமன் சீர் மாதிரி தம்பியோட சீர். சூப்பர். யாருமே இந்த காலத்தில் அப்படியே பண்ண மாட்டாங்க. நீங்கள் அழகாக சூப்பராக ஒரு நட்புக்காக, ஒரு அண்ணனுக்காக எடுத்துன்னு வந்திருக்கீங்க. அதுக்கு முதல்ல வாழ்த்துக்கள். சூப்பர். எந்த அளவுக்கு கோதனா வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் இதிலே தெரியுது. ஸோ அவர் வீடு கட்டியிருக்காரு, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப அது ஒரு சந்தோஷமான விஷயம். வீடு கட்டுறதுன்றது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதுவும் நம்ம அண்ணன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இது பண்ணிட்டு வர்றவர். அவர் வந்து கட்டணும். எனக்கு ஒரு பெரிய ஒரு ஆசை. எனக்கு நான் வந்து தனிப்பட்டே வந்து அண்ணன் ஒரு வீடு கட்டணும். வாடகை வீட்டில் தான் இருந்துட்டு இருக்காரு. நடிகருங்கனாலே வந்து பணம் நிறைய வரும் அப்படி இப்படின்னு நினைக்கிற இதில் வந்து அதில் எவ்வளோ கஷ்டம் இருக்குது. எல்லாத்தையும் தாண்டி ஒரு இடத்த வாங்கி வீடு கட்டி வரத்துக்குள்ளே பெரிய ஒரு பாடு அது. அதை வந்து பண்ணியிருக்காரு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த தருணம் வந்து அவருக்கு சந்தோஷம் எப்படி இருக்கோ அதே மாதிரி எங்களுக்கும் எங்கள் டீமுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே, உங்களுக்கு இந்த வீட்டில் பிடிச்ச விஷயம், பிடிச்ச ரூம் ஏதாச்சும் இருக்குங்களா? எது பர்டிகுலராக ஏதாவது ஒன்று பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லலாம்? நல்லா இருக்குப்பா, நல்லா பண்ணியிருக்காரு, நல்லா இருக்குது. ஏதாச்சும் ஒன்று பர்டிகுலராக தானே? பர்டிகுலராக ஹாலோட அந்த இது வந்து நல்லா இருக்குது. ஹாலோட ஸ்பேஸ் நல்லா இருக்குது. ஸ்பேஸு அப்புறம் அந்த கலரு வந்து நல்லா இருக்கு. கலர் அந்த டைல்ஸ் கலருங்களா? பெயிண்டிங் கலரு, பெயிண்டிங் கலரு, அப்புறம் வந்து அந்த டிவி யூனிட்டு, அப்புறம் அந்த சோபா, அந்த இதெல்லாம் வச்சுது அந்த இதுக்கே ஹால் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமாம். சூப்பர். எல்லாருக்கும் ஒரு கனவு வீடுன்னு இருக்கும். நீங்கள் கனவு வீடு கட்டிட்டீங்களா, கட்ட போறீங்களா? இல்லை, நம்ம வந்து தோணும் போதெல்லாம் கட்டிக்க வேண்டியது தான். அப்படிலாம் இல்லை, இருக்க ஒரு வீடு, இருக்க ஒரு வீடு. கடவுள் புண்ணியத்தில் எப்படி சொல்லுவாங்கன்னாக்கா, இதற்கும் கீழே உள்ளவர் கோடி அப்படின்வாங்க. எனக்கு வந்து அந்த அளவுக்கு நமக்கு கீழே ஏகப்பட்ட பேர் இருக்காங்க மக்கள். நம்மளுக்கு இந்த லெவலில் கொடுத்துருக்காரு கடவுள். அதுவே ஒரு பெரிய ஒரு இது கனவாக தான் நினச்சி போயிட்டு இருக்கோம். அதான் அதை விட ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கிறது. அப்போ கனவு வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்கீங்க? ஆமாம், கனவு வீடு தான். ஆமாம். சூப்பர், வாழ்த்துக்கள். மேலும் நிறைய பேரை வளர்த்துட்டே இருங்க. கோதனனுக்கு எங்கள் டீம் சார்பாகவும் நம்ம ரசிகர்கள் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை. அதாவது வீடு வந்து சிறிய வீடாக சிறப்பான வீடாக இருக்குது. எல்லாம் முழுமையாக இருக்குது.
அழகாக இருக்குது. அவருக்கு தேவையான அளவுக்கு வீடு அழகாக இருக்குது. எதுவும் எக்ஸ்ட்ரா செலவெல்லாம் எதுவும் இல்லை. எது தேவையோ அதை மட்டும் அழகாக கட்டியிருக்காரு. நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. நம்மளே அடுத்து எதனா ஒரு ப்ராஜெக்ட் பண்ணால் அந்த மாதிரி அழகாக பண்ணலான்ற ஒரு தாட் வந்து பார்த்தா அடுத்த வீடு கட்டினா அந்த மாதிரி நல்லா பார்க்கலாம். இருக்கு. ஓகே பார்த்துக்கலைங்க. ஓகே. அவருக்கு கோதண்ட சாருக்கு நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். பரவாயில்ல, வீடு நல்லா பக்காவாக இருக்குது. மேலே ஏறி பார்த்தா ஹால் ஆகுது. மேலே இன்னொரு பில்டிங்கை கட்டலாம், அந்த அளவுக்கு நல்லா இருக்குது. நல்லா இருக்கு. கீழே கூட வந்து ஃபஸ்ட் கிளாஸ் ஆகுது, தப்பு இல்லை, நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. அவருக்கு நன்றி, வணக்கம். கோதண்ட ஐயா ரொம்ப நல்லவர், புனிதமானவர், தங்கமானவர். இன்னும் எவ்வளவோ நல்லா புகழலாம். அவர் எனக்கு 20 வருஷமாக நல்லா பழக்கமாக இருந்தாலும் எங்கள் ஐயா டைரக்டர் ராஜா ஐயா மூலியம் தான் அவருக்கு நல்ல பழக்கம். 20 வருஷம் பழக்கம். ஆனால் பேச்சுவார்த்தை எதுவும் கிடையாது. சும்மா இப்போ முல்லை சார்னாலும் எங்கள் கூட லுலு சபால் ஆக்ட் பண்ணவர், அதனால் அடிக்கடி ஃபோனில் பேசிக்கிடுவோம். கோதண்ட சார் வந்து பார்க்குறதோட சரி, எங்கள் ஐயா டைரக்டர் ராஜா ஐயாவோட தான் அவருக்கு எனக்கு அறிமுகமாச்சு. ஆனால் நல்லபடியாக வீடை கட்டியிருக்காரு, பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராக இருக்குது. நல்ல மனுஷர், யார்கிட்டையுமே கோவப்பட்டு பேச மாட்டார். யாரை பார்த்தாலும் வா ராஜா வா கண்ணா அப்படி தான் அவர் பேசுவார் ஒழிய யாரையும் பார்த்து வெறுப்போட பேசுகிற பழக்கமாக அவர் கிடையாது. அதனால் மறுபடியும் அவர் பேசாட்டா கூட நாங்களே வலுக்கட்டாமல் பேசணும் போல தோணும். அண்ணா வாங்கண்ணா வணக்கண்ணன்ட்டு ரொம்ப நல்ல மனுஷர். அவர் இந்த மாதிரி வீடு கட்டி நல்ல கரைப்பரசை வச்சு இன்றைக்கி எங்களெல்லாம் வர வச்சு பார்த்து இதெல்லாம் சந்தோஷப்படுத்தினான்னா நாங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் கொடுத்து வச்சுருக்கணும். ரொம்ப தங்கமான ஆள். ரொம்ப நன்றி. அண்ணன் கோதண்ட அண்ணன் அவர்களுக்கு நீண்ட நாள் கனவு இன்று நிறைவேறியது. அண்ணனா தாத்தா அவரை போய் அண்ணன்றீங்க பாரு. நீங்கள் உங்கள் பேரை மாதிரி இருக்கிறாரு. அவரு பேரன்னு சொல்லுங்க. சந்தோஷப்படுவார்ல வீடியோ பார்க்கும்போது. கோதண்டன் அவர்கள் பேரன். கோதண்டத்தோட பேரனா? கோதண்டத்தோட பேரன் கிடையாது, என்னோட பேரன் கோதண்டம். என்னுடைய பேரன் கோதண்டம் அவர்களுக்கு நீண்ட நாள் கனவு இன்று நிறைவேறியது. அதனால் நாங்கள்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறோம். சூப்பர். உங்களுக்கு கனவு வீடுன்னு ஏதாச்சும் இருக்கு? கனவு வீடு கனவுல யோசிப்போம் இல்லையா? எழுதி குடுத்துறீங்களா? அப்படியா? 2 நாள் முன்ன தான் பெரிய பிள்ளைக்கு எழுதி கொடுத்தோம். ஓ பாத்தீங்களா, இந்த மாதிரி ஒரு நல்ல மனசு எல்லாருக்கும் நீங்க குடுத்துட்டு உங்களுக்கு என்ன இருக்கு? அதாவது தாத்தா வந்து 2 நாள் முன்னாடி தான் அவர் வீடை வந்து அவர் பெரிய பையனுக்கு எழுதி கொடுத்துருக்காரு. ஆமாம், அது என்னன்னாக்கா ஒரு 50,000 ரூபாய் தரேன்னாங்களாம் வீடு எழுதி கொடுத்தாக்கா. அப்போ என்ன பண்ணியிருக்காரு, ஒரு 3,000 ரூபாய் பேரம் பேத்திக்கெல்லாம் கொடுத்துட்டா கூட ஒரு 47,000 ரூபாய் போட்டுக்கணும் பாக்கெட்டில். வந்து சென்னையில் வந்து தினமும் வீடியோ எடுத்துகிட்டு ஏதாவது செலவுகளை பண்ணிக்கின்னு இது பண்ணி ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சின்னு இருக்கிறாரு. கையெழுத்து போட்டவொடனே 500 ரூபாய் கையில் கொடுத்துக்கிறாங்க. காசு 50,000 ரூபா சொன்னீங்களே. அந்த குழந்தை பாவுங்க பார்த்தீங்களா? யாருமே அவங்க அப்பா அப்படி பண்ணக்கூடாது. அவர் உழைச்சி உங்களுக்கு கொடுத்துருக்காரு தாத்தா. ரொம்ப பெரிய மனசு. ஆனால் அந்த 50,000க்கு அவ்வளோ பெரிய வீடு விட்டுருக்குல்ல, அதோட மதிப்பு எப்படியும் ஒரு 50 லட்சம் இருக்கும்ல அந்த வீடு. கண்டிப்பாக இருக்கும். 50 லட்சத்தை வீடு வந்து உங்கள் பையனுக்காக கொடுத்துருக்கீங்க. அந்த அளவுக்கு உங்கள் பையனை ரொம்ப பிடிக்குமா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அவர்ல 3 பிள்ளைங்க. 3 பிள்ளைங்க. அப்போ ஒரு பையன் கொடுத்தா பேலன்ஸ் 3 பேருக்கு? 2 பேரும் வசதியாக தான் இருக்காங்க. ஒரு பையன் மட்டும் கொடுத்துறீங்க. அவங்க இவன் தான் கொஞ்சம் வசதி கம்மி. அதனால் 2 பேரும் நல்லா வசதியாக தான். அதனால இப்போ இந்த பையன் கொடுத்துறீங்க. மிச்சம் 2 பேர் சண்டைக்கு வந்தால் என்ன பண்ணுவீங்க? இல்லை, அவள் தான் தூக்கி போட்டு மதிக்க வேண்டிய ஷேர் கொடுத்துறீங்க. அவங்க ஷேர் கொடுத்துட்டீங்க. இப்போ உங்களுக்குன்னு ஒரு வீடு இல்லாமல் எப்படி தாத்தா இருப்பீங்க? கீழே ஒதுக்கி விட்டுக்கிறாங்க. கீழே இருக்கீங்களா? சூப்பர் தாத்தா, வாழ்த்துக்கள் தாத்தா. சூப்பர். கோதண்டன் அண்ணா அவர்களுக்கு நன்றி, வாழ்த்துக்கள். ஒரு வீடு கட்டிப்பார், கல்யாணம் பண்ணிப்பார் சொல்லுவாங்க. ஆனால் அந்த வீடு கட்டுறது எவ்வளோ தான் காசுகள் இருந்தாலும் வீடு கட்டி முடிக்கிறதுக்கு பெரும் பாடாக இருக்கும். அவர் பேசுகிறச்ச அந்த நெகிழ்ச்சியான பேச்செல்லாம் ரொம்ப மனசை ரொம்ப வேறு மாதிரி பண்ணிடுச்சு. ஏன்னா எத்தனையோ பேர் வீடு இல்லாமல் இருக்காங்க. எல்லாரும் வசதியாக இருக்காங்க, பணக்காராக இருக்காங்க, நடிக்கிறாங்களா, அது பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் அந்த நடித்தாலும் வந்து அவ்வளோ பொருளாதாரம் இருக்குமா, பணம் வருமானது தெரியல. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக வீடு கட்டுறாங்க. இது மாதிரி கட்டியிருக்காருன்னா பெருமையான விஷயம் தான், சந்தோஷமான விஷயம். என் கனவு இல்லை என்பது இதுதான். அவங்க குடும்பத்திலே பார்த்திங்கன்னா எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. ஒரு பொருள் வந்து நம்மளுக்கு உருவாயிடுச்சுன்ற ஒரு மகிழ்ச்சியாக இருக்காங்க. ரொம்ப நன்றி. மேலும் வந்து அவர் மேலும் ஒரு பில்டிங் மேலே கட்டணும், நல்லா சிறப்பாக வாழணும்னு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. நாடும் வீடும் நலம் பெற SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர்.